வணக்கம். நெருப்பு தமிழர். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார். ஏன் வந்தார் தெரியுமா? கருணாநிதியை ஒழிக்கிறதுக்கு தான். அதற்கப்புறம் எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தாங்க. ஏன் வந்தாங்க? கருணாநிதியை ஒழிக்கிறதுக்கு தான். கருணாநிதிக்கு பிறகு அதற்கப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தார். ஏன் வந்தார்? கருணாநிதியை ஒழிக்கிறதுக்கு தான். அதற்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில் புரட்சியோடு அண்ணன் சீமான் களமிறங்கினார். அதுவும் திராவிடத்தினுடைய பெரியாரின் பேரன்னு சொல்லிவிட்டு கடைசியில் முள்ளால் தான் எடுக்கணும்னு அங்கேயே அவனுங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு அவர் ஏன் வந்தாருன்னா, நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி ஏன் வந்துச்சுன்னா கருணாநிதியை ஒழிக்க. இப்போ எடப்பாடி அப்படிங்கிற ஒருத்தர் எதிர்கட்சியாக அதிமுகவிலேருந்து இருக்கிறாரு. அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ கருணாநிதியை ஒழிப்பதற்காக இவ்வளவு கட்சிகள் உருவாச்சு. இவ்வளவு கட்சிகள் அப்புறம் விஜய் வந்திருக்கிறாரு. விஜய் ஏன்பா வந்தார் அப்படின்னா, பெரிய கட்சிக்காரு திமுகவை ஒழிக்க. அதிமுகவை பற்றி எதுவுமே பேச மாட்டார், திமுகவை மட்டும் வச்சு செய்வார். அப்போது கருணாநிதி என்கின்ற ஒரு மனிதனை ஒழிப்பதற்கு இவ்வளவு பேர் பிறந்து இன்னும் வருவாங்க. இன்னும் ஏன் மகன் வருவான், அதுக்கப்புறம் இன்னொரு மகன் வருவான், இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறானுங்க. கருணாநிதியை ஒழிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் கருணாநிதியுடைய பேரை அழித்தொழிக்க வேண்டும். இதை செய்யணும். நாம் எல்லாம் மானமுள்ள பிறந்தவனுங்க, மானத்துக்கு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவனுங்க. இதை செய்தே தீர வேண்டும்.